இரு பகடையில் இன்னொன்று இருக்குது, ப்ராபபிலிட்டி நடத்தலை, இன்னும் பார்த்துடலாம். ஒரு பகடையின் இரு வெவ்வேறான நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே 1 எதிர்பக்கம் என்ன இருக்குது கரெக்டாக கேட்பேன். பகடை காயினா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 1 2 3 4 5 6. 6 எழுதிக்கங்க. 1க்கு எதிர்புறம் என்ன நம்பர் வரணும் அதான். ஓகேவா? 1க்கு எதிர்புறம் எது வராது? 2 வராது, 4 5 வராது. நல்லா தெரியும். ஓகேவா? ரைட், கவனிங்க. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் கேட்பான். மேலே 2 மேலேயே தானே இருக்குது, 2 மேலேயே தான் இருக்குது. ஒன்றும் வராது. சரி, இங்கே பாருங்க, 2 மேலேயா, 2ஓட சைடில் வராருங்க. 2ஓட சைடில் மொத்தம் எத்தனை பக்கம் வரும்? 1 எதிர்பக்கம். இது கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சது அப்போ தான். இங்கே பாருங்கள், மேலே 2 மேலேயே தான் இருக்குது. இப்போ மேலே வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே திருப்புறோம். இது 2 மேலேனா சைடில் இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 5, இன்னொரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 6. இதுக்கு என்ன ஆன்சரு? அது கொஸ்டினே எனக்கு தப்பு தான். 2 சரி, அதை விட்டுருங்க, பார்ப்போம். இவன் என்ன கணக்கில் போட்டிருக்கான்னு தெரில. எப்படி போட்டாலும் வராது இது, ஏன்னா தப்பாக போட்டிருக்கான். மேலே 2 தான் இருக்குது. அப்போது 1 5, அடுத்த 2 நம்பர் இந்த பக்கம் 3 6ன்னு வச்சுக்கோங்க. 3 6, இப்போ 3 வரலாம், 6 வரலாம். 6 தான் வரணும். சொல்ல முடியாது அப்படின்னு. 2க்கு எதிர்ப்புறம் தான் 4 வரும். 2க்கு எதிர்ப்புறம் எதுன்னு கேட்டிங்கன்னா 4. ஏன்னா இங்கே பாருங்கள், 2 மேலேயே தானே இருக்குது. மேலேயோட சைடு சொல்லுங்கள் மேடம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், 2க்கு எதிர்ப்புறம் தான் 4 வரும். 2 மேலேயே தான் இருக்குது. திருப்புறம் 2ஓட சைடில் எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம். ஒரு பக்கம் 1 இருக்குது, இன்னொரு பக்கம் 5 இருக்குது, இன்னொரு பக்கம் 3 இருக்குது, இன்னொரு பக்கம் 6 இருக்குது. இப்போ 2க்கு எதிர்ப்புறம் தான் 4 வரும். ஓகேவா? அப்போ 1க்கு எதிர்ப்புறம் 1
6 வரலாம் அல்லது 3 வரலாம். ஆமாம், ஓகேவா? ரைட், விட்டுருங்க, இவனுங்க கேட்க தெரியாமல் கேட்டுருக்கானுங்க. சரி, ஒரு அதை விட்டுருங்க, அடுத்து போகலாம். 6 தான் ஆன்சரா? 6 எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. 3 வரலாம், இல்லை 6 வரலாம். ஒன்று இந்த பக்கம் இருக்கலாம் அல்லது அந்த பக்கமும் இருக்கலாம். ஒன்று கரெக்டா? அப்படி தான் செட் பண்ணுவானுங்க, அதை விட்டுருங்க, இவன் ப்ரைவேட்டு தானே. சரி, அடுத்து ஒரு 3 முறை உருட்டப்படும் பொழுது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்படும். ஒரு பகடை 3 என்ற எண் இருக்கா? அப்படி வைக்கக்கூடாது. நார்மலாக பகடையில் உள்ள மனசில் மனப்பாடம் பண்ணி சொல்கிறீங்களா? ஆ சரி சரி சரி. 2 எது பக்கமே வராது, அதை விட்டுருங்க. 3 6 அந்த இல்லை, லாஜிக்கே இல்லை. சரி, அடுத்து வாங்க. 3 என்ற எண் இருக்குது, எதிரி அமையும் எண் எது? இல்லை, நான் சொல்கிறேன், அது ஒன்று தான் லாஜிக் வரும். இவனுங்க புது தரமாக போட்டிருக்கானுங்க. அன்றைக்கி ஒரு சம்மு காமிச்சிங்கல்ல, ஏஜ் கணக்கு, அதையும் லாஜிக்கே கிடையாது. ஏஜ் கணக்கு யார் காமிச்சிங்க அன்றைக்கி? நீங்களா? நீங்கள் தானே போட்டீங்க. அது குத்து மதிப்பு தான், அப்படி போடவே முடியாது. சரியா? 14 எந்த நம்பர் வேணாலும் வரலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சரி, ரைட். இது இதை பார்ப்போம். 3 என்ற எண் இருக்குது, எதிரி அமையும். சரி, 1 2 3 4 5 6. 3க்கு எதிரில் எது வரக்கூடாது? 2 வரக்கூடாது, 1 வரக்கூடாது. இப்படி தான் போடணுமே. இதை இப்படி போட்டால் தான் அது 1 வரக்கூடாது. பார்த்தாவே தெரியுது, சைடில் வந்துருச்சு. அதேமாதிரி 3க்கு எதிரில் எது வந்துருச்சு? 5 வரக்கூடாது 3க்கு எதிரில். அடுத்து 3க்கு எதிரில் வந்துருச்சு 4 வரக்கூடாது. அப்போ 6 தான் ஆன்சர். அப்படி தான் வரணும். இதுதான் லாஜிக். இல்லை என்ன சிக்கல்னாக்கா, இதில் இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப்பு வரும். சரியா? இதில் அந்த மாதிரி என்ன லாஜிக் இருக்குங்க? அப்படி லாஜிக்கே இல்லைங்க, அதான் பிரச்சனை. 3 வரலாம், 6 வரலாம், இப்படி எக்ஸாக்டாக வரணும். அது மாதிரி எனக்கு லாஜிக் கொண்டு வாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ABCDEF எடுத்துக்கிட்டான். இவற்றில் A என்ற எழுத்திற்கு எதிராக அமையும் எழுத்து எது? A என்ற எழுத்துக்கு ABCD எழுதிக்க வேண்டியதுதான். ABCDEF 6. ஏக்கு எதிராக தான் வேணால் அதை ரவுண்ட் பண்ணிக்கிறோம். F வரக்கூடாது, B வரக்கூடாது, C வரக்கூடாது, E வரக்கூடாது. இப்படி வரணும். இதுதான் சரியான லாஜிக். அப்போ D தான் ஆன்சர். இதிலே காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் அடுத்த ஸ்டெப்பு போகும். இது மாதிரி இங்கே ஏதாவது நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது, அதை விட்டுருங்க, அப்புறம் பேசிக்குவோம். அடுத்தது அதே நம்பர் வச்சு கேட்டிருக்கான். புரியுதா அப்படின்னு? புரியுதா உங்களுக்குலாம்? அதே அடுத்தது இன்னொரு 5 சம்மு மட்டும் நான் போடுறேன். 2 புள்ளிக்கு எதிரில் என்ன இருக்கும் பார்ப்போம். இருந்தாவே இவனுங்க வில்லங்கவன் தான் இருக்கானுங்க. நாலு மேலேயே தான் இருக்குது. ஓகேவா? அஞ்சு தான் வரும். இங்கே பாருங்க, இங்கே கரெக்டாக. ஏன் அப்படிலாம் கிடையாது. இங்கே நான் இப்போ 5 வந்து நான் எதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா,
இங்கே ஆப்ஷனில் என்ன கிடையாது, ஒன்று எதுக்கு 2க்கு பக்கத்தில் தானே, இங்கே பாருங்கள் 2க்கு பக்கத்தில் 2 சைடில் தானே இருக்குது, மேலே 4 தான் இருக்குது. கவனிங்கம்மா நீங்கள் 3 பேரும் இதை பாருங்கள், அதே சம்மு அதே இது மேலே 4 தான் இருக்குது. திருப்புறம் 4 பக்கம்தான் வரும், 4 பக்கம்தான் வரும். சரியா? ஆல்ரெடி இங்கே 2ல் இது வந்துருச்சு. இந்த 4க்கு சைடில் 4 பக்கம்தான் வரும். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 கரெக்டா? ஒரு 2 பக்கம் இது 2 வந்துருச்சு. அடுத்த 2 பக்கம் இவங்க 2 பேரும் வந்துருச்சு, 2 வந்துருச்சு. சரியா? அப்போது 2க்கு எதிரில் 1 வரவே வராது, 4 வரவே வராது, 4 வரவே வராது. 5 வரலாம், இல்லை 6 வரலாம். ஓகேவா? 5 வரலாம் அல்லது 6 வரலாம். ஆனால் ஆப்ஷனில் எது கொடுத்துருக்கான், அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இல்லைனாக்கா 5 வரலாம் 6 வரலாம் 2க்கு எதிர். புரிஞ்சுதா? அந்த மாதிரி லாஜிக் இங்கே இருக்குது, இதில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது மாதிரி இல்லை, 2மே இருக்குது. எது 2மே இருக்குது, 6 இருக்குது 3 இருக்குது. அதனால தான் அது நான் தப்புன்ட்டேன். அடுத்தது அங்கே ஆனால் எக்ஸாக்டாக கரெக்டாக கொடுத்துருப்பான். ஆனால் என்ன ஒன்று ரிவர்ஸில் வர மாதிரி இருக்கும். அது பழைய ஏதோ ஒரு டிஎன்பிசி கொஸ்டினில் பார்த்தேன். அது மாதிரி. சரி, அடுத்தது இது பார்ப்போம். 6 என்ற எண் இருக்குது எதிர. ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 1 2 3 4 5 6. இதான் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்காக அடிக்கணும். இதாங்க வரும். இங்கே இது வந்துச்சுன்னா இங்கே வருதா, அங்கே இருந்து தான் வரும் அப்படின்னு. சரி, 6க்கு எதிரில் ரவுண்ட் பண்ணிக்கிறோம். எது வரக்கூடாது, 3 வரக்கூடாது. 3 காயின் கொடுத்தாவே ஈஸி நம்மளுக்கு. 4 வேறு கொடுத்து வச்சுருக்கிறான். சரி பார்ப்போம். 3 2 வரக்கூடாது, 3 2 வரக்கூடாது, 4 வரக்கூடாது, 5 வரக்கூடாது. எப்படி இருக்கணும், அவ்வளோதான் பகடை. இந்த ஒரு விஷயமா இல்லை, அங்கே வித்தியாசமாக யோசிச்சு கொடுப்பான். மிச்சதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள்.